ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் டப்ளின்லேயே இருக்கிற பழமையான சர்ச்சை தான் பார்க்க போகிறோம். சென்ட் ஆர்டன்ஸ் சர்ச் அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு சர்ச்சுக்குள்ளே வீடியோ எடுக்கலாமான்னு தெரில. ஸோ இவங்க போகிறாங்க, இவங்களோட போவோம். ஓகே, இப்போ வாங்க உள்ளே போகலாம். பாருங்க, ப்ரீட் சம்மரி ஆஃப் த கண்ட்ரோல் ஆஃப் டாக்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த டாக் ப்ரீட்ஸ்லாம் அலவுட் இல்லை போல். எல்லா லிஸ்ட்லேயும் வந்து இந்த ராட்வீலர் கண்டிப்பாக வந்துடுது. இந்த டாக் இதில். ஸோ இது ஒரு ஃபுல் சர்ச். என்ன கேட்டிங்கன்னா அந்த டாக் விஷயத்தில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தேர் ஆர் நோ பேட் டாக்ஸ் பட் பேட் டாக் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லா டாகுமே நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். நீங்கள் ட்ரெயின் பண்ணாமல் விட்டிங்க அப்படின்னா தான் ப்ராப்ளம் உள்ள போய் முடிச்சிடும். இங்கே பாருங்க, இல்லை வராங்க. அது இங்கே பாருங்கள், டாக் ரெஸ்ட்ரூம் போனால் நீங்கள் அதை எடுத்துடணும். ஸோ அதுதான் போட்டிருக்காங்க. ஐயா, ஸோ உள்ள சர்ச்சுக்குள்ளே உழுவாங்களான்றது டவுட் தான். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இது பாருங்க, உள்ள ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. சர்ச் ஆஃப் அயர்லாண்ட், சென்ட் ஆர்டன்ஸ் சர்ச். அவங்களாம் நினைப்பாங்க, யாரா டீனு கேமரா வச்சுக்கின்னு வந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டுருக்கிறான். சைடில் எங்கள் உள்ளே இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். வச்சு உள்ளே vlog எடுக்கலாமா அப்படின்றத கேட்போம். எடுக்கலான்னு சொன்னாங்கன்னா எடுப்போம், அப்படி இல்லைன்னா வீடியோ கட் பண்ணுற சுச்சுவேஷன் ஆகிடும். விசிட்டர் சென்டர் சர்ச் ஃப்ரீ என்ட்ரி. உள்ள போவோம். Hi there. Can't video in here. Oh, you can't shoot video. Oh, sorry. ஸோ உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதான். ஸோ நம்ம வெளியில் மட்டும் ஷூட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ கேன் ஐ ஷூட் த அவுட்டர் ஏரியா? Outside, yeah, but not in. But not in. Oh, okay. So it's fine. ஸோ இந்த வீடியோ நாங்கள் இதோட எண்ட் பண்ணிக்கிறோம் guys. Bye. ஸோ நோ வீடியோன்னு சொன்னதுனால நான் ஃபோட்டோ போட்டு பேச வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ ஒரு டிக்கெட் ஒன்று கொடுத்தாங்க, இங்கே என்ட்ரி ஃப்ரீ தான். ஸோ இதுதான் அந்த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த டிக்கெட்டு. அப்புறம் இது வந்து பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா பேக் சைட் ஆஃப் த டிக்கெட் வரும். இது அந்த ஓல்டன் ஏஜில் டப்ளினோட மேப்பு. இப்போ அந்த சர்ச் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது, அப்புறம் போக போக எப்படிலாம் மேம்படுத்தி கட்டியிருக்காங்கன்றத ஒரு அழகான ஒரு மினியேச்சர் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு சும்மா லைட்டிங் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க அழகாக. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுதான் அந்த வியூ. விசிட்டர் சென்டர்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. இந்த கிளாஸ் டோரை நீங்கள் திறந்து போனீங்கன்னா வெளியில் அவுட்டர் ஏரியா வரும். இதுதான் அந்த அவுட்டர் ஏரியா. இதுதான் சர்ச்சோட என்ட்ரன்ஸு. ஆங்கிலிக்கன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆங்கிலிக்கன் சர்ச். முன்னாடி ரெண்டுமே ரோமன் கேத்தலிக்காக தான் இருந்தது. பட் இப்போ வந்து ஒன்று ஆங்கிலிக்கனாக மாறிடுச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா, ஹென்ரி VIII அப்படின்றவர் தான் இதை வந்து ஆங்கிலிக்கனாக மாற்றி விட்டார் இந்த சர்ச்சை. அந்த பொமோகிரானேட் வந்து மறுபிறவியை குறிக்குது. இந்த ஸ்கல்லுக்கு மேலே இருக்க சாண்ட் கிளாக் வந்து உலகத்தில் இருக்க நமக்கு டைம் வந்து லிமிட்டடான டைம் அப்படின்றத குறிக்குது. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம சர்ச்சுக்குள்ளே வந்தோம். இந்த ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிற பொண்ணு வந்து ஒரு உக்ரைனை செஞ்ச ரெஃப்யூஜி. கடந்த 2 இயர்ஸாக அந்த பொண்ணு தான் இந்த ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிட்டு இருக்கு. இந்த கழுகு வந்து பார்க்கறதுக்கு பிரான்ஸில் செஞ்ச மாதிரி இருந்தாலுமே இது கட்டையால் செய்யப்பட்டது. இது வந்து ஜான் தி இவாஞ்சலிஸ்ட்டை குறிக்குது. சீட்டிங் ஏரியா ஆஃப் த சர்ச். இதோ நீங்கள் இப்போ பார்க்குற மார்க் வந்து இந்த பில்டிங்கை கட்டின ஸ்னோட் மேசன் விட்டு போன மார்க்கு. எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, சின்ன வயசில் மாஸ்க் ஆஃப் ஜோரில் வர கேரக்டர் இந்த Z போட்டு போவோம் பாருங்கள் எங்கே போனாலும். ஸோ அதுதான் எனக்கு தோணுச்சு. இது ஒரு சைட் வியூ, உட்காந்துருக்க ஏரியா. இது வந்து லக்கி ஸ்டோன் அப்படின்னு சொன்னாங்க. இது தொட்டிங்கன்னா நல்லா அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தொட்டு பாரு லைஃப் ஜொலி கொண்டினாங்க. ஸோ நானும் போய் தொட்டுட்டேன். இது வந்து படிக்கட்டு, சர்ச்சு மணி அடிக்கிறதுக்கான படிக்கட்டு. இந்த படிக்கட்டு வழியே ஏறி போய் தான் நீங்கள் மேலே போய் மணி அடிக்கணும் சர்ச்சில். கிட்ட காட்டுறேன் இருங்க. கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு தெரியும் உங்களுக்கு. இதோ தெரியுதா, இந்த படிக்கட்டு வழியே ஏறி போய் தான் நீங்கள் சர்ச்சில் மேலே போய் மணி அடிக்கணும். இங்கே மேலே தான், இதுக்கு மேலே போய் தான் மணி அடிக்கணும். இந்த 2 கப்பல் இருக்காங்கல்ல, இந்த கப்பலில் அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஷிப் பிரேக், அதாவது ஒரு ஷிப் உடஞ்சி போனதுலேருந்து சர்வை ஆகி வந்திருக்காராம். அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக தான் இந்த சர்ச்சோடைய கடைசி பாட்டை கட்டிருக்காரு அவர். அண்ட் தென் அவருக்கு இந்த அம்மா 3வது ஒய்ஃபு, அந்த அம்மாவுக்கு இவர் வந்து 3வது ஹஸ்பண்டு. ஸோ இதை வந்து ஒரு கிரானைட்டில் கட்டியிருக்காங்க. அதனால தான் இன்னி வரைக்குமே இது நல்லா திடகாத்திரமாக இருக்குது. இவருடைய கால் கிட்ட இருக்கிற அந்த நாய் வந்து ஒரு லாயல்ட்டின்ற சிம்பிளை குறிக்குது.
இந்த கலரை வந்து ஒரு வாரியரோட கலரை இதை வந்து லைம் ஸ்டோனில் கட்டிருக்காங்க. அதனால தான் இது வந்து சீக்கிரமே டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த கப்பலோடைய டோம் வந்து கிரானைட்டில் கட்டுறதுனால இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இது வந்து லைம் ஸ்டோனில் கட்டினது அப்படின்றதுனால கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொன்னது எல்லாமே நானாக கப்ஸாக விட்டது கிடையாது. அங்கே நிற்கிறாங்கல்ல பாலா, அவங்க தான் எனக்கு சொன்னது. அண்ட் தென் அவங்க அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. எல்லாமே எனக்கு இந்த இடத்த பற்றி சொல்லி எல்லாமே நீ ஃபோட்டோஸ் எடுத்துக்கோ, பட் வீடியோ தான் எடுக்கக்கூடாதுனாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் நோட்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த வீடியோவில் கன்சைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பேக்கேஜாக கொடுக்கலாம் பிளான் பண்ணேன். ஸோ ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு செல்ஃபியை போட்டு கிளம்பியாச்சு. ஸோ சர்ச்சோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்களா மக்களே, எவ்வளோ ஒரு பழமையான ஹிஸ்ட்ரி பாருங்கள். வயசான என்னங்க, சர்ச் இஸ் ஆல்வேஸ் அ சர்ச். ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிற மக்களே, நெக்ஸ்ட் டைம் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.